ஜேஇஇ தேர்வில் தோல்வியடைந்த மாணவி உருக்கமான கடிதம் ஒன்றை எழுதி வைத்துவிட்டு தூக்கிட்டு தற்கொலை செய்து கொண்ட சம்பவம் அதிர்ச்சியை ஏற்படுத்தியிருக்கு. உத்தரப்பிரதேச மாநிலம் பெடியாஹட்டாவில் உள்ள மொமெண்டம் கோச்சிங் சென்டர்ல ஜேஇஇ தேர்வுக்கு தயாராகி வந்தவர் தான் 18 வயதான மாணவி அதிதி. இவங்க கோச்சிங் சென்டருக்கு அருகில் இருக்கக்கூடிய சத்யதீப் அப்படின்ற பெண்கள் விடுதியில தங்கி கடந்த 2 ஆண்டுகளா பயின்று வந்துட்டு இருக்காங்க. இந்த நிலையில கடந்த 12ஆம் தேதி அதிதியுடன் தங்கியிருந்த அவரது தோழி வெளியே சென்று விட்டு திரும்பி வந்து பார்த்தப்போ அறையின் கதவு உள்பக்கம் தாழ்பால் போடப்பட்டு இருந்திருக்கு. கதவை வெகு நேரமா தட்டியும் திறக்காததால சந்தேகமடைந்த அவர் அங்கிருந்த ஜன்னல் வழியா எட்டி பார்த்தப்போ அதிதி தூக்கில் தொங்கிய நிலையில கிடந்ததை கண்டு அதிர்ச்சி அடைஞ்சிருக்காங்க. இது குறித்து அவர் விடுதி காப்பாளரிடம் தகவல் தெரிவிக்கவே சம்பவ இடத்திற்கு சென்ற போலீசார் அதிதி உடலை மீட்டு பிரேத பரிசோதனைக்காக மருத்துவமனைக்கு அனுப்பி வச்சிருக்காங்க. இது தொடர்பா போலீசார் விசாரணை மேற்கொண்டதுல கடந்த 2 ஆண்டுகளா மாணவி ஜேஇஇ தேர்வுக்கு தயாராகி வந்துட்டு இருந்திருக்காங்க. கடந்த 11ஆம் தேதி தேர்வு முடிவுகள் வெளியாகி இருக்கு. அதுல மாணவி தோல்வி அடைஞ்சிருக்காங்க. அடுத்த நாள் தனது தாய் தந்தையிடம் செல்போன்ல பேசிய அந்த மாணவி தனது செல்போனுக்கு ரீசார்ஜ் செய்யுமாறு தந்தையிடம் சொல்லியிருக்காங்க. மேலும் போலீசார் விடுதி அறைய ஆய்வு மேற்கொண்டப்போ கடிதம் ஒன்றும் கிடைச்சிருக்கு. அதுல அம்மா என்னை மன்னிச்சு விடுங்க, என்னால ஜேஇஇ தேர்வுல தேர்ச்சி பெற முடியல, நீங்க அழாதீங்க, எனக்கு நீங்க நிறைய அன்பை கொடுத்திருக்கீங்க, உங்களோட கனவுகளை என்னால நிறைவேற்ற முடியலன்னு நீங்க தங்கச்சி சோட்டிய கவனிச்சுக்கோங்க, அவள் கண்டிப்பா உங்க கனவுகளை நிறைவேற்றுவாள்னு உருக்கமா கடிதம் எழுதிட்டு தூக்கிட்டு தற்கொலை செய்து கொண்டது தெரிய வந்திருக்கு. இந்த சம்பவம் தொடர்பா வழக்கு பதிவு செய்த போலீசார் விசாரணை நடத்தி வராங்க. செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.